wait and watch. You cannot be critics. You have to be players. இப்ப அதுதான் நம்ம பிரச்சனையை எல்லாம் வந்து என்னத்த சொல்ல வெட்கமா இருக்கு. மானமே போகுது. யார் மானம் போகுது? நம்ம மானம் போகுது. அதை மாற்றுவதற்கு நீங்கள் வந்தே ஆக வேண்டும். வாத்தியார்கள்லாம் சொல்லுவாங்க, எப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்காதேன்னு. அவங்க நாளைக்கு கத்துக் கொடுக்க போற பிள்ளைகள், கத்துக் கொடுக்க போற வாத்தியார்கள். நான் முதல்ல சொன்னேன்னா இவங்க எல்லாம் தலைவர்கள். அவங்க செய்யாம வேற யார் அரசியல் செய்வாங்க? பற்றி படியுங்கள். இதில் இருக்கும் குறைகள் என்னவாக இருக்கக்கூடும் என்பதை யூகியுங்கள், கண்டுபிடியுங்கள், மாற்றுங்கள். அந்த மாற்றத்தை உங்களால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் இந்த வாய்ப்பை இவர்களை சந்திக்கும் சந்தோஷமாகவும், மாற்றம் ஃபவுண்டேஷனில் ஏற்கனவே அவர்கள் செய்த நற்தொண்டினை பாராட்டும் ஒரு வாய்ப்பாகவும், அதற்கெல்லாம் மேலாக இத்தனை மனங்களில் இந்த கருத்தை விதைத்து செல்வதற்காகவும் தான் நான் இந்த ஃபங்க்ஷனை பற்றிட்டேன். இன்று மாலை, நாளை மாலை, நாளை காலை இதை பற்றி ஒரு 5 நிமிடம் நீங்கள் பேசினீர்களே, ஆனால் விவசாயம் தொடங்கிவிட்டது என்றுதான் நான் நினைப்பேன். இன்று முதல் நீங்கள் எல்லாம் ட்விட்டர்லாம் பாருங்க, எல்லாம் பாருங்க. பட் செய்தி, நாட்டு நடப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது உங்கள் கடமை. நாட்டில் யார் கொள்ளையர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது உங்கள் கடமை. எதனால் உங்கள் வீட்டில் தண்ணி வரலைங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன் என் கல்வி நிலை இன்னமும் உயரக்கூடாது? இங்கே நல்ல அற்புதமான ஒரு இடம். உங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியம், இந்த அதிர்ஷ்டம் எல்லா தமிழ் குழந்தைகளுக்கும் கிடைக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஏன் கிடைக்கவில்லை என்று கோபப்படுங்கள். இது போன்ற அமைப்புகள் இன்னும் சிறப்பாக பல இடங்களில் தோன்றத்தான் செய்யும். இதையெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டிய அரசு மது விற்றுக் கொண்டிருக்கிறது, டாஸ்மார்க் செய்து கொண்டிருக்கிறது. அதுவல்ல வேலை, அது வெறும் வியாபாரம். அதை எந்த வியாபாரியும் எந்த திருடனும் செய்யலாம், நல்லவனும் செய்யலாம். அது அரசு அதை கண்காணித்தாலே போதுமானது. களமிறங்கி இடுப்பளவு கழுத்தளவு அந்த தண்ணியில் இறங்கி வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கு களமிறங்க வேண்டிய இடம், இங்கே இறங்க வேண்டும். கல்வி, சுகாதாரம் போன்றவையில் அவர்கள் அப்படி தலை குப்புற குதிக்க வேண்டும். எப்படி டாஸ்மார்க்கில் குதித்தார்களோ அதுபோல் இங்கே அல்லவா அதை செய்ய வேண்டும். இங்கே ஏதோ தனியார்கள் தன்னார்வத்தில் செய்து கொண்டிருக்கும் கல்விதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் உங்களால் முடியும். என்னால் முடியும் என்று என்னால் மாறுதட்ட முடியாது. நான் தனியனாக நிற்க மாட்டேன். நீங்கள் தான் நான் என்பதை நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது. அதற்காகத்தான் உங்களை பார்க்க வந்தேன். இனி உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள், இனிமேலும் சந்தேகம் இருந்தால், என் பயணத்தின் அர்த்தம் என்ன என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேள்விகள் கேளுங்கள், பதில் சொல்கிறேன். வணக்கம். Selected for President of Congress Party. So what should we, students can take this from this. Can you put up your hand so that I can see who's questioning? Okay. Sir. Yeah, right. I spotted you. Yeah. Sir, can I repeat it? Yes, I got the question. Yes. It's very simple. When I said it not only applies to Mr. Rajiv Gandhi, it applies to you. Your seat is in the gallery. That does not define your position. That's just a seat. But the question you asked defines you. Now you have defined the seat. So for me, among this myriad heads that I see here, I see you as a question, a meaningful question which I've answered now. You have defined that seat, you have defined my statement. Thank you, sir. James, sir. Hello, sir. Sir. Hi. உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் யார்? அவர்களிடம் உள்ள முக்கிய பண்புகள் என்ன? பலர். முதன்மையானவர், நான் 1000 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் போக விரும்பல. அங்கேயும் நல்ல தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால்
அரசியல் மக்களின்பால் ஏற்படுத்திய அந்த மாற்றம் அது ஒருவேளை அந்த காலத்தில் போர் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த சேதங்கள் எதுவும் இல்லாமல் அமைதியாக ஏற்படுத்திய அந்த தலைவர் திரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள். தேங்க்யூ சார். அவருக்கு நேர் எதிராக நின்று சில விமர்சனங்களை வைத்த அம்பேத்கர் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த தலைவர். காந்தியின் தொண்டனாக பக்தனாக இருந்த காமராஜ் எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர். சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி ஓட்டுச்சாவடியில் விளையாட்டுக்கு போகாமல் வெளியிலிருந்து சமூகத்தை செதுக்கிய பெரியார் எனக்கு பிடித்த தலைவர். சினிமா நடிகன் தானே என்று மற்றவர்கள் கேலி செய்து கொண்டிருந்த பொழுது பாமர கனவுகளுடன் வந்து அதை நிறைவேற்றி காட்டிய எம்ஜிஆர் எனக்கு பிடித்த தலைவர். நிறைய இருக்கிறார்கள், இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லும் போது ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒரு ஆள் எடுக்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும். அதனால சில பெயர்களை விட்டே விடுகிறேன். அவர்களும் நல்ல தலைவர்கள் தான். அது தேவையில்லைன்னா அரசியல் பேசுறேன், அதுக்காக அரசியல் ஆதாயம் தேடி பேசுகிறேன் என்று நினைப்பார்கள். பிடித்த என்று சொன்னதனால் நான் இந்த பெயர்களை சொன்னேன். கலைஞரையும் பிடிக்கும் எனக்கு. தேங்க்யூ சார். Hello sir. Hello sir. Yeah, okay. Feeling great to stand in front of you. What is your plan for Tamil Nadu and India? Well, what's your plan? For Tamil You tell Nadu me. and India. I will copy it shamelessly. That's my plan. Anybody who has a great idea for India, for Tamil Nadu, but not in that order. I want to start here first. Tamil Nadu. தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நாம் பார்த்துக் கொண்டால், என் வீட்டை, என் வீட்டு வாசலை, என் தெருவை நான் சுத்தமாகவும் அழகாகவும் பார்த்துக் கொண்டால் தன்னாலே நாடு சரியாகிவிடும். So, what is my vision? Very simple. What you have got, you realize you are in this hall proud that you have been educated. So that education, I think, is very important. Alleviating poverty is a common cliche slogan said by every politician. Yes, they have done away with poverty, their own poverty, but what about the people? Everybody who came in as a man who is making both ends meet now have their accounts in Switzerland. That is the poverty they got away with. I mean, did away with. But that's not what I'm talking about. We, all of us can do it. We are not sheep. We don't need leaders. You are leaders. Find and appoint an officer who will run the country for you. And be ready to fire him if he doesn't complete it. Don't talk about democracy and 5 years and all that. If you don't like him, see to it that he's pulled off that damn seat. You can legislate slowly. You have the power. That's what I meant by being vigilant. Vigilant is different from vigilantism. சினிமால பலிக்கும் இந்தியன் தாத்தா பண்ணுவாரு, இங்க இளைஞர்களாலே பண்ண முடியாது. So being maintaining the vigil is more important, because vigilantism you do when you're upset, when things have gone wrong. That's almost like whining, a violent knee-jerk reaction. But what we can do is varmun kapu. அது உங்களால செய்ய முடியும். Yes. Good evening, sir. Good evening, sir. Yeah, okay. I have a question for you, sir. Please.
In present scenario, incorruptible is possible. Say no. When so many people say no, it is possible. Please do not be dejected and think that it is not possible to be honest. Honesty may not be the best policy, practically speaking. It's a great luxury. Very few people can afford it. But you don't have to be rich to afford it. You can be poor and still afford it. Honesty is a luxury that everybody in India can have. But they must be willing to afford it. There are so many sacrifices they have to do. I have done some from my part. You can too. Please do not even question whether it's possible to be honest. It is possible. Thank you, sir. Stories or thoughts or whatever you do leads to controversies mostly. I don't think so. You tell me. I have written articles, I have made films, I have made Anbesivam. Anbesivathai இன்னைக்கு செய்ய முடியாது. Today if I do Anbesivam, I'll have court cases. Today if I do Dasavataram, I'll have court cases. Today if I do Varumainaran Savathu remake பண்ணேன்னா I'll have problems. Who knows? Probably Indian tokum problem கொடுப்பாங்க. Because the politicians want a free ride on a vehicle that can give them a ride till the next stop. And they'll clamber on to any vehicle that will take them that distance that they want. Because their journey is not with a clear vision as to where they want to go. They just know they want to travel. Have ticket, will travel. Have no ticket, will still travel. That's their attitude. Thank you. That's why the controversy is coming. They create it. There's no controversy. You tell me, what is the controversy in a film? Padmavat. School children are being stoned in the name of a film and hurt pride. I think that's ridiculous. This film is for today, but the children of tomorrow. நாளை நமதேன்னு சொல்லிட்டு நான் எப்படி அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? நான் நமதேன்னு சொல்லும்போது உங்களையும் சேர்த்து தானே சொல்றேன். நான் இதை கான்ட்ரவர்சி பண்றவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. பத்மாவத் இங்க நல்லா ஓடிட்டு இருக்கு, யாருக்குமே கோபம் வர மாட்டேங்குது. இன்னைக்கு தேவரமான எடுக்க முடியாது. தசாவதாரத்தில் வர்ற அந்த பூவராகன் கேரக்டரை காட்ட முடியாது. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது அவங்களுக்கு. பேசக்கூடாது எதுவுமே. சும்மா இருங்க, நாங்க சொல்றோம் அதுபடி செய்யுங்க அப்படிங்கிறதுக்கு பேரு வேற ஏதோ அல்லவா? ஜனநாயகமா அது? Thank you. Good evening, sir. On your right, you're 10 o'clock. Okay. In many earlier interviews, you have stated that you won't either campaign for politics or you won't even enter into politics. I am sure that you are not campaigning your own politics. But what triggered you actually to enter into politics? Okay, there are so many things that I promised which I couldn't keep up. One of them is my mother. As a child, I found that I woke up to the fact that my mother was a chronic diabetic. Okay. And I have overheard my father and mother discussing that I will not be, I'm very worried for this boy because I'm not going to be around for long. So I've gone crying to my mother and said, please don't die. என்னப்பா பண்றது, எல்லாரும் ஒரு வாட்டி அது பண்ணி தானே ஆகணும் அப்படின்னாங்க எங்க அம்மா. ஐயோ நீங்க செத்துட்டா நானும் கூடவே செத்துருவேன், சத்தியமா சொல்றேன்னு சத்தியம் பண்ணேன். அவங்க செத்து போய் ஒரு 37 வருஷம் இருக்கும், 40 வருஷம் இருக்கும். Sorry, sir. நான் அதை செய்யல. அப்போ சத்தியம் தான் பண்ணி கொடுத்தேன், எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணேன் நான். ஆனால் கடமை என்ன என்பதை புரிவதற்கு ஒரு அறிவு வளர்ச்சி தேவைப்படுகிறது. அவங்க போய் தான் தீர்வாங்கிறத புரிந்து கொள்வதற்கு ஒரு
அனுபவ முதிர்ச்சி தேவைப்படுகிறது. அது வந்த பிறகு என்னுடைய முடிவு மாறியது. இது சின்ன உதாரணத்துக்கு தான் சொன்னேன். பல விஷயங்களில் நான் மாறி இருக்கிறேன். முதல்ல ஆரம்பத்தில் நான் நடிக்க மாட்டேன், நான் அது இன்ஃப்ராடிக், ஐ எம் அ டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க மாட்டேன், டைரக்டர் ஆகணும்னு மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். திரு பாலச்சந்தர் அவர்கள் என் மனதை மாற்றினார், என் வாழ்க்கையே மாற்றினார். அதுபடி நான் மாறினேன். இப்பொழுதும் நான் வருவதாக இல்லை. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் மெதுவாக கோபம் வந்தது. கோபம் மட்டுமே காரணமாக இருக்கக்கூடாது, செயல் அல்லவா காரணமாக இருக்க வேண்டும், நல்ல எண்ணம் அல்லவா காரணமாக இருக்க வேண்டும். நல்ல அதான் அதுக்கு அப்பதான் நான் அந்த வேர்டு காயின் பண்ணேன். சாத்தியம் என்பது சொல் அல்ல செயல் என்று. அதுதான் என்னுடைய நற்பணி இயக்கத்திற்கு சொன்னேன். இப்ப படத்தெல்லாம் கூட டயலாகா வந்திருக்காது, ரொம்ப சந்தோஷம். அந்த மாற்றம் தான் இது. இந்த கோபம் இது உங்களுக்கும் வரணுங்கிறது தான் நான் சொல்றேன். எனக்கு மட்டும் வந்தா போதாது, நீங்களும் அப்படித்தான் இருந்தீங்க பல பேர், எல்லாரும் சொல்ல பல பேர். எனக்கு எதுக்கு இதெல்லாம், நான் வேணாம், ஓட்டு கூட போடலப்பா, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நோட்டாவா இருந்தார்கள். இருக்காதீர்கள் அப்படி. உங்களுக்கு அதற்கான உரிமை இருந்தாலும் கூட அப்படி இருந்து விடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். முக்கியமாக இது வியாபாரம் செய்யக்கூடிய விஷயம் அல்ல அந்த ஓட்டு. தயவு செய்து அந்த விளையாட்டு விளையாடி விடாதீர்கள். அதை சொல்வதற்காக முற்பட்டு ஏன் ஒரு 10 வருஷமாவே ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுவே நான் அரசியலுக்கு வந்த கணக்கு தான். இப்ப நான் வர வேண்டிய தேவையை மகானுபாவர்கள் பலர் ஏற்படுத்தி விட்டார்கள். அதனால் வந்திருக்கிறேன். அதனால் தான் நீங்களும் வர வேண்டும். நன்றி. வணக்கம். வணக்கம் உலகநாயகனே. 69வது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலும் நம்மை இனத்தாலும் மொழியாலும் ஜாதியாலும் மதத்தாலும் பிரித்து ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது சரியா? இது குறித்த தங்கள் கருத்துக்களை கூறுமாறு வேண்டுகிறேன். கருத்துக்களை கூறுமாறு வேண்டி இருந்தாலே போதுமானது. இது சரியாங்கிற சந்தேகமே உங்களுக்கு வரக்கூடாது. தவறு. ஒரு 50 வயசுக்காரருக்கு வரலாம். அது என்ன பட்டு இதுதான் நம்ம சொல்லி இல்லைன்னு சொல்லி பாரதியார் பாப்பாவிடம் பாடிய பாட்டு, அந்த பாட்டுகள் எல்லாம் கொள்ளு பாட்டுகளாக, பாப்பாக்கள் எல்லாம் கொள்ளு பாட்டுகளாக இறந்து விட்டார்கள். இன்றும் சாதிகள் இல்லை அடி பாப்பா என்று பெரியவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதனால நீங்க அந்த கேள்வி கேட்டதுலயே எனக்கு வருத்தம். வெல்லும் அது சரியான்னு கேட்கக்கூடாது, சரியே இல்லை. ஆனால் என்ன பண்றது, அதுதான் அவங்களுக்கு சௌகரியமா இருக்கு, அதனால அதை செஞ்சு விளையாடுறாங்க. அதை நீங்களாவது செய்யாம இருங்க. நன்றி சார். நன்றி. நன்றி. Good afternoon, sir. Yeah. Yes. So my question is, what are the values that you have taught to your daughter you think are life lessons we all should know? அதாவது நான் இங்கே ஒரு முகம் அங்க ஒரு முகம் கிடையாது எனக்கு. இங்க எவ்வளவு தைரியமா பேசுறேன்னா அதை விட கொஞ்சம் குறைச்சு பேசுவேன் நான். இங்கதான் இன்னும் தைரியம். ஏன்னா உங்களுக்கு இத்தனை தோள்கள் இருக்கு சாய்ந்து என்னை தாங்கி பிடிப்பதற்கு. அந்த தைரியத்தில் இங்க பேசுறேன். அங்க இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுவேன் நான். ஆனால் இங்கு பேசுவதற்கும் அங்கு பேசுவதற்கும் அதிக வித்தியாசமே கிடையாது. அங்க உரிமை இருப்பதனால் கொஞ்சம் காலை மிதித்து டேபிள்ல அடிச்சு பேசுவேன், அவ்வளவுதான். அதை தவிர உங்களுக்கு சொல்லும் எல்லா அறிவுரைகளையும் நான் ஸ்ருதிக்கும் அக்ஷராவுக்கும் சொல்லி இருக்கிறேன். முக்கியமாக அவர்களுக்கு சொன்னது, please do not relinquish your freedom to think. Please be a free thinker, even if it is opposed to what I believe in. Please be free. அதான் என்ன கேட்டாங்க, அவங்க எல்லாம் குழந்தையா இருக்கும்போது, உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்க விரும்புகிறீர்கள்? மரம் போல, கிளை செதுக்காத மரம் போல அவர்கள் இஷ்டத்திற்கு தண்ணி ஊற்றுவது மட்டும்தான் என் வேலை. அதை ஒரு போன்சாய் மரமாக்க கூடாது. ஒரு தகப்பனாக எப்படியெல்லாம் வளர்தோ அது. வீட்டுக்கு நடுவில் மரம் வச்சா வீடு கட்டினதுக்கு ஏற்றபடி களைகளை வெட்ட வேண்டியிருக்கும். அது எங்க இருக்க வேண்டுமோ அங்கே நட வேண்டும்.
அது பெரும் தோப்பாக மாறுவதை பார்த்து அந்நிழலில் வாழ வேண்டும் என்று நினைத்தவன் நான். இந்த அறிவுரை தான் நான் அவர்களுக்கு சொன்னேன். grow freely, think freely. and திரு ராஜாஜி அவர்கள் சொன்ன ஒரு பேரறிவுரை என்னுடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படுகிறது. do not be ashamed to admit anything you do publicly. You are a good man. Thank you, sir. Sir, to your right. Navarasa Nayaganukku vanakkam. Sir, you are an actor, producer, director, and now a politician, etc. and etc. and etc. உங்களை ஒரு சகலகலா வல்லவனாக தான் எங்களுக்கு டிஃபைன் பண்ணுறீங்க. But of all these many roles you played, which inspired the most of yourselves and why? இந்த லிஸ்ட் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். பெரிய லிஸ்ட் சொன்னீங்க. ஒரு முக்கியமான ஒரு இதை விட்டுட்டீங்க. நானும் உங்களை போல ரசிகன். அங்கிருந்துதான், அந்த நிலையில் இருந்துதான் என் கலையே வளர்ந்தது. ரசிகனாக இருந்த காரணத்தினால்தான் இதை நானும் செய்ய வேண்டும் என்ற ஆசையே வந்தது. ஸோ என்னுடைய most inspiring position is to be a spectator, being an audience, connoisseur of art. I'm proud of that, and there's no need for humility when you call yourself a connoisseur. Thank you. வணக்கம் சார். ரைட் சைட். வணக்கம் உலகநாயகன் சார். சார், இப்போது வாழ்க்கையில் வெற்றி தோல்வி வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அந்த தோல்விகளை தாண்டி வெற்றியை தக்க வச்சுக்க முடியுமா? அப்படி தக்க வச்சுக்கிட்டே எப்படி நம்ம ஹெட் வெயிட் வந்துடாமல் எப்படி நம்ம வாழ்கிறதுன்னு, எப்படி அதுக்கு என்னென்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலி இந்த பேக் ப்ராப்ளம்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு முக்கிய காரணமே ஹெட் வெயிட் தான். ஏன்னா எல்லாரும் இந்த ஃபோன் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இதுக்குன்னு ஒரு வெயிட் உண்டு. கை மாதிரியோ இடுப்பு மாதிரியோ அதுக்கு சப்போர்ட் கிடையாது, தனியாக ஒரு வெயிட் அங்கே ஆடிட்டு இருக்கு. அதனால தான் என்னமோ பெரியவங்க அதுக்கு ஹெட் வெயிட்னு வச்சாங்களோ என்னமோ தெரியல. அது ஹெட் வெயிட் வராமல் பார்த்துக்கணும்னா நேர்கொண்ட பார்வை இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஃபோனே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கூட ஃபோனை இப்படி தூக்கி பிடிங்க. மற்றபடி வெற்றி தோல்வி வரும். அப்படி வெற்றியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதுனா அது தங்குமாங்கிறதெல்லாம் தெரியாதுங்க. நாம் நோக்கி போவது வெற்றியாக இல்லாமல், instead of marching towards victory, march towards excellence. Then nothing matters. If you are already ஒரு வெற்றியை ரீச் பண்ணா அதுக்கு அடுத்த எக்ஸலன்ட் பாயிண்ட் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வெற்றி தோல்விங்கிறது கிடையாது. You are constantly moving towards what you think is victory. வெற்றி, நாம் வெற்றி எது என்று நினைப்பதற்கு நம் இலக்கு சரியாக இருக்க வேண்டும். அந்த இலக்கு சிறப்பு என்பதே அந்த இலக்காக இருக்க வேண்டும். எக்ஸலன்ஸ், அதுக்கு முடிவே கிடையாது. ஸோ உங்களுக்கு தோல்வியே கிடையாது, எல்லாமே முயற்சியாக முடியும். நன்றி. ஹாய் சார். சார், எந்த பக்கம் சார்? ஓகே சார், நாளை நமது உங்கள் முழக்கம் நேரில் எங்களுக்காக ஒரு முறை. நாளை நமது. தேங்க்யூ சார். எனக்கென முந்தாது இருந்தால் நாளை நமது. கிராமியமே நம் தேசியம் என்றால் நாளை என்பது நிச்சயம் நமது. நன்றி, வணக்கம். எங்க இருக்கீங்க? இங்க சார். சார், ஓகே சார் வணக்கம். நீங்கள் பல்மொழி வித்தகர் என்று நாங்கள் அறிவோம். இத்தனை மொழிகளையும் உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலை எப்படி கற்றுக்கொண்டீர்கள்? எப்படின்னு சொன்னா அதை வளர்க்க தெரியல. ஏன்னா தமிழ் எப்படி கத்துக்கிட்டேன்னு எனக்கு சொல்ல தெரியாது. எப்படி திடீர்னு தமிழ் பேச, ஒரு நாளைக்கு பார்த்தா தமிழ் நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். எப்ப ஆரம்பிச்சதுன்னு சொன்னா தெரியல. ஒருவேளை அம்மா இன்னா அப்படின்னு கத்து கொடுத்ததுல ஆரம்பிச்சிருக்கும் தமிழ். அந்த மாதிரி தான் எல்லா மொழியுமே எப்படி கத்துக்கிட்டேன்னு நான் சினிமாவில் நடிக்கும் போது கத்துக்கிட்டேன். ஐ ஹாவ் a dubious distinction of being an illiterate in about 4 languages. நான் பேசுற எல்லா மொழிகளிலும் எனக்கு எழுத படிக்க வராது.
பேச்சு மட்டும்தான். அந்த விஷயத்தில் நான் அம்மொழியின் ஆதி மனிதன். நன்றி. Thank you, sir. நன்றி, வணக்கம். It was a pleasure indeed. அது எல்லாரும் சொல்லுவாங்க, it was a pleasure. It truly was a pleasure. You could have seen it. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுக்கு காரணம், இத்தனை மனங்களில் ஒரு சிறு விதை தூவி இருக்கிறேன் என்ற சந்தோஷத்தில் விடைபெறுகிறேன். Be vigilant, be awake, be prepared, be involved. Thank you.